இன்றைக்கி மாதவி சைபர் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கோழி நெய் வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். நான் 1 கிலோ கோழியை நல்ல பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா பெசரி ஒரு 2 ஹவருக்கு நல்லா கோழியை ஊற விடுங்க. இந்த கோழி நெய் வறுவலை ஃபுல்லாக நெய்யில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறமா கலருக்கு 10 காஷ்மீரி சில்லியை மைக்ரோ ஓவனில் சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாள் ராத்திரியே காஷ்மீரி சில்லியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி 10 காஷ்மீரி சில்லியை அவனில் வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸு, சின்ன சைஸு பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 லவங்கம், கடல் பாசி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர், இதையெல்லாம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த கோழி வறுவலை ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணணும். 1/4 கப்பு அளவு நெய்யை ஒரு கேஸ்டர் பேனில் ஊற்றி வச்சுக்கோங்க. நெய் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. சூடு ஆன உடனே ஊற வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் சிக்கனை வேக விட்டதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நெய் செப்ரேட் ஆக ஆரம்பித்த உடனே அரைச்சி வச்சுருக்க இந்த சில்லி பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனேயே மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு சிக்கனை சிம்மில் வச்சு வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து லோ ஃப்ளேமில் சிக்கனை நல்லா வேக விடுங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நெய் இந்த மாதிரி செப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நெய் செப்ரேட் ஆன உடனே சிக்கன் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போது கட் பண்ணி டைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் அப்படியே சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெல்லாம். நான் ரைஸுக்கு வேணும்னுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக எடுத்தேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.